ஸோ குரூப் ஏ வந்து என்ன அசிங்கமாக திட்டுதுன்னே சொல்கிறாங்களே. ஆக்சுவலாக அது வந்து அதுக்கோசம் அதை டெவலப் பண்ணல. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேசணும், நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரிப்ளை பண்ணணும், மற்றையும் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹாய் மாமேன்னு போடுறீங்களே, அது வந்து நீங்கள் குரூப் ஏல போகிறதுக்கும் சாட்ஜிபிட்டியில் போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ரெஸ்பான்ஸ் தான். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது உங்கள் கூட இப்போ ஒரு ஃப்ரெண்டு பேசுனா எப்படி பேசுவாங்க, இது ஹாய் மாமேன்னா சொல்லு மாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அதே சாட்ஜிபிட்டியில் திடீங்களா ஹாய் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இது வந்து நம்ம லாங்குவேஜில் மட்டும் தான் பேசுதான்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே அட்லீஸ்ட் இப்போ வந்து அவங்க ஒரு புது லாங்குவேஜில் பேசுகிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். நமக்கே தெரியும் இந்த மாதிரி சாட் இந்த மாதிரி வராது, இந்த கரெக்டான வேர்டு இல்லையே. ஈவன் தூய தமிழை பேசுகிறப்பவுமே சில எரர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 நவம்பர்லேயே வந்து இதெல்லாம் டிசைன் பண்ணிட்டாங்க. பட் ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில். ஏன்னா அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய நேச்சுரலாக இந்த பேசுறது அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க சில பீட்டா யூசர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து முக்கியமாக வந்து யாரை பேஸ் பண்ணி இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு சில ஹியூமர் சென்ஸ் இருக்கும்ல, அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஏஐ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து எப்படி ஹியூமர் சென்ஸ் யூஸ் பண்ணாங்க, நீங்கள் வந்து யார் உங்கள் அப்பான்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்குன்னு சொல்லும். தாத்தா யாருன்னா இவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக பேசுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்தியா சைடில் வந்து கேஸ்லாம் போட்டாங்க அது மேலே, லைக் இந்த மாதிரி இந்த ஏஐ வந்து ரொம்ப இதுவாக சொல்லுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கோர்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின உங்களெல்லாம் வெளியே வருதுன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்களா, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக ஏஐலாம் எதுவும் பண்ண முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்கள் நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா உங்ககிட்ட சூப்பராக பேசும். நீங்கள் கொஞ்சம் எதனா ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தையை தான் ஃபுல் சேட்டில் யூஸ் பண்ணோம். நானே வந்துட்டு சில ஐடியாஸ்லாம் கேட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணலாம், இந்த கோடிங் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் லைக் ரியல் லைஃப் சினாரியோ வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த டிசிஷன் எத்தனை எனக்கு கரெக்டாக இருக்குமா, இல்லை இந்த டிசிஷனில் போனால் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் கேட்டேன். ஸோ அது எல்லாத்துக்குமே இப்போ ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, ரெண்டுல எதனா ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அதுதான் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் இருக்குது. இப்போ கூட நல்லா யூஸ் பண்ணி தான் இருந்தேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். எந்த ஒரு வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போக மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ